ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இழந்த பழம் வந்து இடிக்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இழந்த வடை இடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லாரும். அது 1 கிலோ இழந்த பழம் வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா இல்லாத பழமாக நான் பொறுக்கி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழத்தெல்லாம் 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த மாதிரி காம்பெல்லாம் பிச்சு எடுத்துருங்க. எனக்கு டைம் இன்னைக்கு இல்லை, அதனால நான் வந்து அப்படியே இது பண்ணியிருக்கேன். இது நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி காம்பு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க டைம் இருக்கும்போது. இதுக்கு வந்து ஒரு 20 மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு, மிளகாயும் கல்லுப்பு கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே மசியாது, ஸோ அவ்வளோதான், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து இடிச்சுக்கலாம், எப்படி இடிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இழந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு குழியாக இருக்கவங்க நிறைய பேரால் சாப்பிட முடியாது. அதில் போயிட்டு கொட்டையெல்லாம் மாட்டிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பழத்தை வந்து நல்ல அந்த கொட்டை வந்து நொறுங்குற மாதிரி வந்து நான் இடிக்க மாட்டேன். இன்னொன்று வந்து உரல் உலக்க மாதிரி இருந்தால் தான் இழந்த வடை இடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எப்பயுமே நம்ம வந்து எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். நான் ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். பழத்தை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு, டைம் இருந்தால் உங்களுக்கு முடிஞ்சால் திறமை இருந்தால் ஒவ்வொரு பழமாக புட்டு பார்த்துக்கோங்க புழு இருக்கான்ட்டு. இப்போ பழத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். இது ஈஸியாக வந்து இடிக்கிறதுக்காக வந்து கல்லுப்பு நான் ஏற்கனவே வந்து மிளகாயில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கல் எடுத்துக்கிட்டு, இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லெல்லாம் இடிச்சிங்கனாக்கா வந்து அந்த கல் உடஞ்சிற மாதிரி ஆகிடும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ராங் கல் இருக்கும்ல, நம்ம பழைய காலத்தில் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கல் எடுத்து இப்படி நம்ம கையில் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கல்லுப்பெல்லாம் போடாமல் கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த பழம் வந்து நல்லா கொட்டை முழுசாகவே இருக்கும். இந்த கொட்டையை வந்து முழுசாக இருக்கிறதா, இல்லை வந்து 1-2 இடிக்கிறதா, இல்லை நல்லா நொறுங்குற மாதிரி இடிக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இழந்த வடையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கல் போட்டு இடிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து கொட்டை வந்து உடையும். கையில் பிசைஞ்சிங்கன்னா எல்லா கொட்டையும் முழுசாக இருக்கும். கொஞ்சம் நான் இடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு 4-5 இடி இடிச்சிருக்கோம். நம்ம இடிக்கும் போது ஃபோர்ஸாக வந்து பழத்தில் வந்து அந்த கொட்டை உடையிற மாதிரி இடிக்கக்கூடாது. நம்ம வந்து பழத்தை வந்து கொட்டைக்கு வலிக்காத மாதிரி நம்ம வந்து பழத்தில் இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் உடையிற மாதிரி பார்த்து லேசாக வந்து நம்ம இடிக்கணும். இப்போ அப்படி தான் இடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், அந்த கொட்டையோட சவுண்டு பாருங்கள், இப்படி கேட்டால் சவுண்டு கேட்கும் பாருங்கள். நான் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பழத்தை மட்டும் இடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 1/4 பழம் வந்து நசுங்கிருக்கு. ஏன் நம்ம லேசாக தானே இடிக்கிறோம், கொட்டை நசுங்கக்கூடாது, உடையக்கூடாதுன்னு. அதனால பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கொட்டையாக முழுசாக இருக்கணும்னா இப்படி கையில் போட்டு பசிங்க. கையில் போட்டு பசினீங்கனாலே பழம் வந்து ஓரளவுக்கு உடஞ்சி நல்லா ஜாம் மாதிரி வரும். ஒரு சில கண்ணுக்கு தெரியிற பழத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து புட்டு விடலாம். இப்படி கை வச்சு கண்ணுக்கு தெரியிற பழத்தெல்லாம் புட்டு விடலாம். இந்த இழந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து கட்டி பெருங்காயம் தான். கட்டி பெருங்காயம், கல்லுப்பு தான். மிளகா உங்களுக்கு அரைக்க முடியாது, கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெல்லம் வந்து இதுக்கு நிறைய சேர்க்க வேண்டியதாக இருக்கும். வெல்லம் எந்த அளவுக்கு நம்ம காரம் போடுறோமோ போடலையோ, காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம் நீங்கள் இதுக்கு நிறைய போட்டிங்கன்னா தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் இதுக்கு போய் வெல்லம் போட்டு சாப்பிட்றதா அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து வெல்லம் தான். வெல்லமும் கட்டி பெருங்காயம் தான். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் நிறைய பழம் உடையாமல் தான் இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாய் 20 வரமிளகாயும், கொஞ்சம் வந்து கல்லுப்பு, கட்டி பெருங்காயம் நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கும். நிறையவே போட்டு அரைச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கொட்டை உடைக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். எங்களுக்கு கொட்டை கொஞ்சம் உடஞ்சா போதும், உடஞ்சா பரவாயில்ல அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கொட்டையோடு உடச்சி தான் செய்ய போகிறேன்.
ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இதில் என்ன ஆகும்னா 1-2 பழம் வந்து அரைக்குறையாக நசுங்கி அதோடு நிற்கும். அந்த தோல் வந்து அந்த கொட்டையிலேருந்து கலண்டு தனியாக வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி, ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஆனால் ஓகே தான், நம்ம சாப்பிட முடியல அப்படின்றதுனால நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் ஹெல்த்தி அப்படின்றனாலும் டேஸ்டியாகவும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் நீங்கள் இந்த லெவலுக்கு கூட முடிச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இடிச்சிக்கிறேன். எங்களுக்கு ஓகே இடிச்சா அதெல்லாம் நான் இடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொட்டை சத்தம் கேட்குற மாதிரி நான் இடிச்சிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நல்லா மழை நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். இப்போ நான் கல்லுப்பு போடலை, ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டேன் இல்லைங்களா, உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இப்போ அதோடு நிறுத்திட்டேன். மிளகாயில் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் போடலை. இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு நான் இது பண்ணுறேன். உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து கல் வச்சு கொஞ்சம் இடிச்சுக்கலாம். கையில் இருக்கிற உப்பு இதில் இதாகட்டும்ன்றதுனால நான் போட்டு ஒரு கலரிக்கிறேன். காரம் வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம் அப்படின்றனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், நிறைய போடக்கூடாது. அப்புறம் அது ஒரு பக்கம் அல்சர் ஆகிடும். அளவுக்கு கொஞ்சம் நல்லா இடிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு கொட்டையெல்லாம் உடையவே இல்லைங்க, பழம் தான் உடஞ்சிருக்கு, கொட்டை உடையில. நான் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொண்டு இடிக்கல. கையில் பிசைகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் மெத்தடு. நம்ம வெளியில் ரெடிமேடாக வந்து நம்ம அங்கங்கே தெருவில் செஞ்சு விற்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கவும் இருக்காது. நம்ம பழத்தை 4 வாட்டி கழுவுறோம், அதில் சொத்த பழத்தெல்லாம் போட்டு பார்த்து போடுறோம், புழு இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ப்ளஸ் எல்லாமே நம்ம கை காலெலாம் கழுவிட்டு நல்லா சுத்தமாக தான் செய்கிறோம். நமக்கு செய்யும்போது நம்ம எப்படி செய்வோம், சுத்தமாக தானே செய்வோம். சேனலுக்காக வந்து இப்படி அப்படி கை போட்டு கையை செய்யாத கரண்டி போட்டு அந்த மாதிரி சீனெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க. எப்படி செய்யணுமோ அப்படி கரெக்டாக செஞ்சு காமிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் ஓகேவான்னு பாருங்கள். பாருங்க, இவ்வளோ வெல்லம் போட்டிருக்கேன். இன்னும் கூட போடலாம், நல்லாயிருக்கும். பயப்படாதீங்க, என்ன வெள்ளை இவ்வளோ போடுறாங்களேன்ட்டு. உப்பு, காரம், புளிப்பு, ஸ்வீட்டு இதெல்லாம் சேர்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்லும் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் தூக்கலாக தான் வேணும்னா வரமிளகாய் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வெல்லம் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேங்க. வெல்லம் பத்தலை, எல்லாமே போட்டுக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் நிறையவே போடலாம், போட்டால் தான் இந்த வெள்ளந்த வடை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு கொட்டை கூட உடையாமல் தாங்க தட்டியிருக்கேன். உங்களுக்கு காமிச்சிட்டு நான் கடைசியாக வேணுன்னா கூட நான் 1-2 இடிச்சிக்கிறேன். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இந்த இழந்த பழம் இடிக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்குது, இல்லை எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாங்க, இது ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 1/4 கிலோ வெல்லத்துக்கு மேலேயே போட்டுப்போம். நல்லா கலரி கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து உப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வெல்லம் நிறையவே போட்டுக்கலாம். இதில் கிடைக்கிற சத்தெல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். இந்த காலத்து பசங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து இழந்த பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க. கிராம சைடில் இருக்கிறவங்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. இதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கலாம். இது இந்த மாதிரி செஞ்சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிறத வந்து பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கொட்டை பாருங்கள் முழுசாக இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் பல்லில் வந்து குழி இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது.
இப்போ வந்து வடை தட்டி காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து இழந்த வடை வந்து தட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை இடித்து முடிச்சிட்டோம். இப்போ வடை தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, எடுக்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து வடை தட்டி தான் அந்த தட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த எப்படியுமே பழத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆசிட் இருக்கும் இல்லைங்களா, அமிலம். எப்படி புளியில் டார்டாரிக் அமிலம், லெமனில் சிட்ரிக் அமிலம், ஆப்பிளில், தக்காளியில் எதுலேயும் மாலிக் அமிலம், கோலிக் அமிலம், லாக்டிக் அமிலம் பாலில், அது மாதிரி நிறைய ஆசிட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அது மாதிரி இழந்த பழத்துலேயும் ஏதோ ஒரு ஆசிட் இருக்குது, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி தட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, வெள்ளத்துலேயும் ஒரு ஆசிட் இருக்கும். வெள்ளத்தில் கண்டிப்பாக ஒரு ஆசிட் இருக்குது. அது இழந்த பழம், இந்த உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த சில்வரில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை தட்டுறதுக்கு மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் அதை தூக்கி போடலை. வருஷம் தட்டி தட்டி இந்த மாதிரி எல்லா தட்டும் ஆயிடுது. இது ஒரு 2 நாள் 3 நாள் இது என்ன பண்ணலான்னா, மொட்டை மாடிக்கு வந்து குரங்கெல்லாம் எதுவும் வராது அப்படின்னா நம்ம தைரியமாக வச்சுட்டு வரலாம். இல்லை சேஃப்டி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே கூட காய வைக்கலாம். நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே ஃபேனில் நல்லா உணர்த்தியே காய வச்சுக்கலாம். இல்லை வெயிலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா மேலே உளுத்து பாலித்தீன் கவர் போட்டு அடியில் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சு ஒரு பாட்டிலில் கல்லுப்பு போட்டு இந்த வத்தலை எழுந்தவடி காய வச்சதை வச்சுட்டிங்கன்னா அது எப்படி மொறுமொறுனே இருக்கும். அவ்வளோ நாளெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்காதுங்க. ஒரு சீசனுக்கு எப்படி 3 to 4 kg நாங்கள் இடிச்சிருவோம். இந்த தடவை இடிக்கவே இல்லை. ஜனவரி ஸ்டார்டிங்லேயே வாங்கி இடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒர்க்கு ஹெவியாக இருந்தனால நாங்கள் மார்க்கெட் போய் இது வாங்கிட்டு வர வேலை விட்டுட்டோம். இது கூட எனக்கு தெரிஞ்சு 2-3 நாள் இருந்தால் பெரிய விஷயம். யாரெல்லாம் இந்த மாதிரி இழந்த பழம் வீட்டில் வாங்கி வடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தட்டியிருக்கிற மெத்தடு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை என்னுடைய ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இழந்த வடை ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு தனியாக வெல்லம் போடாமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டு பாருங்கள், எனக்கு ஒன்றும் சமாளிக்க முடியல. வயசும் மாறி இருக்கு, உடம்பும் சுத்தமாக சரியில்லை. அதனால் டிஸ்டர்பாக இருக்க போது எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த அகிலா விலாக்ஸ் யூடியூப் சேனலு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.